அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025 கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு டேவோட முடிவுலையும் வேக்கன்சி வந்து எப்படி ஃபில் ஆகிருக்கு, அந்தந்த டேயில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, அதுக்கு முந்தின நாள் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, இந்த அப்டேட் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் கேண்டிடேட்ஸ் வந்து எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெகுலராக நம்ம அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனல் வந்து மித்ரன் டிஎஸ் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். டே 3 டிபார்ட்மெண்ட் சூசன் கேண்டிடேட்ஸ் எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஓவரால் ஒரு தகவல் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 24 ஜனவரி 2025 டே 3 ஜூனியர்ஸ்ட கவுன்சிலிங் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 கேண்டிடேட்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ டே 1ல் 400 பேர், டே 2ல் 400 பேர், இப்போ டே 3 இன்றைக்கி ஒரு 400 பேர். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்க போனால் இப்போ 801லேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க்கு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டிபார்ட்மெண்ட்டு. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஊர் அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருப்போம். பாருங்கள், இப்போ 808 விஏஓ திருவாரூர், 809 விஏஓ திருவாரூர், 810 விஏஓ திருவாரூர். இப்போ வந்து பாருங்கள், இப்போ 3 பேருமே விஏஓ திருவாரூர் எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக வரக்கூடிய ஓவரால் ரேங்க்கில் இருக்கவங்க. ஸோ அதே மாதிரி டே 1லேயும் நம்ம பார்த்துருப்போம், டே 2லேயும் பார்த்துருப்போம். தொடர்ச்சியாக ஒரே டிபார்ட்மெண்ட் ஒரே ஊர், ரூரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், விஏஓவாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து சேமாக தொடர்ச்சியாக 2-3 கேண்டிடேட்ஸ் எடுக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இது டிஸ்கஸ் பண்ணி எடுத்தாங்களா அல்லது வந்து அவங்களா ஓனாக முடிவு பண்ணிட்டு வந்தாங்களா அல்லது விஏஓ கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தாங்களா அப்படின்றது அவங்க கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ யாராவது இந்த 808, 809, 810 ஓவரால் ரேங்க் யாராவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதனால் தொடர்ச்சியாக 3 பேர் ஒரே டிபார்ட்மெண்ட் ஒரே ஊர் எடுக்கும்போது எப்படி இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த தகவல் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்குறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 811 இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்தோட 100 பேர் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மொத்தம் 400 பேர் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து 100 பேர்த்தோட தகவல் இங்கே இருக்குது. இடையில மிஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இது வந்து உதவும். 811 ஓவரால் ரேங்க் 811 ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தஞ்சாவூர் விமன் கேண்டிடேட். 812 சோசியல் வெல்ஃபேர் விமன் கேண்டிடேட். 813 விஏஓ ராணிப்பேட். 814 ரெவன்யூ சிவகங்கை. 815 விஏஓ திருவள்ளூர். 816 நாட் வில்லிங் அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு டைப்பிஸ்ட்டாக இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஜூனியர்ஸ்டன் மற்றும் டைப்பிஸ்ட் ரெண்டுலேயுமே உங்களோட நம்பர் இருக்குது, ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குன்னா ஏதாவது ஒரு கவுன்சிலிங் மட்டும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? வந்து நாட் வில்லிங் கொடுக்கணுன்ற அந்த அவசியமும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி சரி போகலாம், போய் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அட்டன் பண்ணி நாட் வில்லிங் கொடுத்துருக்காங்க. அதனால் இது தப்பெல்லாம் கிடையாது, ஓகே தான். ஸோ 817 ட்ரெஸரி விமன் கேண்டிடேட். 818 ரெவன்யூ வேலூர். 819 ரெவன்யூ தஞ்சாவூர். 820 ரெவன்யூ. 821 ட்ரெஸரி விமன். 822 சோசியல் வெல்ஃபேர். 823 விஏஓ. 824 ரெவன்யூ. 825 ரெவன்யூ சிவகங்கை. 826 ரெவன்யூ கடலூர். 827 காலேஜ் எஜுகேஷன். ஸோ நடுவில் இப்போ வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்எஃப் ஆடிட் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதிலே ரெவன்யூ விஏஓவும் எடுப்பாங்க. ஸோ அப்படியே அடுத்த செகண்ட் டேலாம் அது கண்டினியூ ஆகும். தேர்ட் டேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ விஏஓ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. ஸோ ரெவன்யூ விஏஓ ட்ரெஸரி ஸோ இந்த மாதிரிலாம் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களா. ஸோ நடுவில் வந்து இப்போ காலேஜ் எஜுகேஷன் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ இந்த கேண்டிடேட் இருந்தீங்கன்னா எதனால் எடுத்தீங்கன்ற தகவல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தினீங்கன்னா மற்றவங்களுக்கும் நீங்கள் ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம்ல. ஸோ ஒரு தகவல் நீங்கள் சொல்கிறீங்கன்னா மற்றவங்களும் அது எதனால் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் மற்றவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 828
ரெவன்யூ விழுப்புரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் வந்து இந்த காலேஜ் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, படிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம். இதை விட இன்னும் பெட்டராக வந்து குரூப் 2, 2A ஸோ அடுத்து குரூப் 1 படிக்கலான்னு கூட நினைப்பாங்க. ஸோ அதுதான் ரீசன் அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து 829 ட்ரெஸரி, 830 விஏஓ திருவாரூர், 831 விஏஓ திருவாரூர் விமன், 832 ரெவன்யூ திருவள்ளூர், 833 கோர்ட் தேனி. ஸோ எதனால் இப்போ டே 3 தான் நடக்குது, எதனால் கோர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்கள் சொந்த ஊர், அதனால் வந்து கோர்ட் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ சம்மந்தப்பட்ட நபர் இந்த 833 ஓவரால் கேண்டிடேட் 833 இந்த நபர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக கேட்குறேன். அடுத்து 835 ட்ரெஸரி, 836 ரெவன்யூ கோயம்புத்தூர், அடுத்து 837 ரெவன்யூ சென்னை, 838 ரெவன்யூ அரியலூர், 839 விஏஓ திருவள்ளூர், 840 ரெவன்யூ கிருஷ்ணகிரி. ஸோ அதுக்கப்புறம் நேற்று வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதாவது நமக்கு நம்மளோட டிஎன்பிசி கவுன்சிலிங் குரூப்பில் சில வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்கல்ல, அதில் வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். நம்மளோட யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ்ன்னு இருக்கும், சிம்பிளாக 1 நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேண்டிடேட் வந்து அந்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்பிசியோட அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பொக்கே கொடுத்து ஒரு பொன்னாடை மாதிரி போற்றி, ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு வரவேற்பு, அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஓகேங்களா. இப்போ இது வந்து எப்படின்னா, இப்போ மற்றவங்களுக்கு இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் மூமெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ யாராவது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயராக இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட தெரியுப்படுத்தியிருந்தாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 848 ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் திருவள்ளூர். ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில், ஓகேங்களா. ஸோ அடுத்து 851 ரெவன்யூ கோயம்புத்தூர், 852 ரெவன்யூ சென்னை, 854 ரெவன்யூ காஞ்சிபுரம், 855 ட்ரெஸரி, 856 விஏஓ சிவகங்கை, 857 ரெவன்யூ மயிலாடுதுறை. அதே மாதிரி இப்போ நடுவில் இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இந்தந்த டேயில் இந்தந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்கும், இந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் கேண்டிடேட் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் பாருங்கள். நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கே கேண்டிடேட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, அதே மாதிரி ஒரு அவைலபிலிட்டி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அதே தான் இங்கே கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பாருங்கள் 856 விஏஓ சிவகங்கை, 857 ரெவன்யூ மயிலாடுதுறை, 858 விஏஓ நாகப்பட்டினம், 859 ரெவன்யூ திருப்பூர், 860 விஏஓ நாகப்பட்டினம், 861 ரெவன்யூ ரூரல் திண்டுக்கல், அடுத்து 862 விஏஓ மயிலாடுதுறை, 864 ரெவன்யூ தஞ்சாவூர், 865 ட்ரெஸரி, 866 விஏஓ நாகப்பட்டினம், 867 ரூரல் திருப்பூர், ரூரல்னால் ரூரல் டெவலப்மெண்ட், 868 ரெவன்யூ கோயம்புத்தூர், 869 கோயம்புத்தூர் ரெவன்யூ, 870 விஏஓ நாகப்பட்டினம், 871 ரெவன்யூ கோயம்புத்தூர், 872 ரூரல் டெவலப்மெண்ட், 873 விஏஓ விழுப்புரம், 874 கமர்ஷியல் டேக்ஸ் திருப்பூர், 875 ரூரல் டெவலப்மெண்ட் கள்ளக்குறிச்சி, 876 ரெவன்யூ கோயம்புத்தூர், 877 டிரான்ஸ்போர்ட், 878 கமர்ஷியல் டேக்ஸ் திருப்பூர், 879 ரெவன்யூஸ் சென்னை, 880 விஏஓ பெரம்பலூர், 881 ரூரல் டெவலப்மெண்ட், 882 ரெவன்யூ திருவள்ளூர், 883 டவுன் பஞ்சாயத்து, 884 விஏஓ ராணிப்பேட், 885 ரெவன்யூ திண்டுக்கல், 886 விஏஓ திருவள்ளூர், 887 விஏஓ நாகப்பட்டினம், 888 ரெவன்யூ திருவள்ளூர், 889 விஏஓ நாகப்பட்டினம், 890 ட்ரெஸரி, 891 ரெவன்யூ சென்னை, 892 ரெவன்யூ திருப்பூர், 893 ட்ரெஸரி, 894 விஏஓ விழுப்புரம், 895 ரூரல் டெவலப்மெண்ட் திருப்பத்தூர், 896 ட்ரெஸரி, 898 ட்ரெஸரி, 899 நாட் வெல்லிங் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட் அங்கே கிடைக்காம கூட இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஏற்ற ஊர் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்க டைப்பிஸ்ட்டில் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கலாம். அதாவது ஜூனியர்ஸன் மற்றும் டைப்பிஸ்ட் ரெண்டுலேயுமே அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருந்து அவங்களுக்கு ஜூனியர்ஸில் அவங்க நினச்ச துறையில் நினச்ச ஊரில் கிடைக்காம இருந்திருக்கலாம். அதனால் நாட் வில்லிங்னு எழுதி கொடுத்துட்டு டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்க நினச்ச ஊர் நினச்ச டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களோட விஷயத்தை, அதாவது
உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. 899 நாட் வில்லிங் இவங்கள சொல்கிறேன். அடுத்து 900 விஏஓ திருவாரூர், 901 ரூரல் டெவலப்மெண்ட் புதுக்கோட்டை, 902 ரெவன்யூ திருப்பூர், 903 கமர்ஷியல் டேக்ஸ், 904 விஏஓ திருவாரூர், 905 விஏஓ, 906 ரெவன்யூ திருப்பூர், 907 கமர்ஷியல் டேக்ஸ் கோயம்புத்தூர், 909 விஏஓ மயிலாடுதுறை, 910 டிரான்ஸ்போர்ட், 911 ட்ரெஸரி, 914 விஏஓ மயிலாடுதுறை, 915 ரூரல் டெவலப்மெண்ட், 916 ரெவன்யூ, 917 ரெவன்யூ திருப்பூர், 918 கேண்டிடேட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாட் வில்லிங் கொடுத்துருக்கீங்க, என்ன காரணன்றதை தெரியப்படுத்திங்கன்னா மற்றவங்களும் உங்களோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்குவாங்க. 923 ரெவன்யூ, 924 ரூரல், 925 கமர்ஷியல் டேக்ஸ், 927 ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் திருப்பூர், 931 ரூரல் பெரம்பலூர், 935 டிரான்ஸ்போர்ட். ஸோ 101 கேண்டிடேட்டோட தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. மீண்டும் தகவல் கிடைக்கும்போது நான் இன்றைக்கி இரவு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் டே 3 ஜூனியர் ஸ்டண்ட் 24 ஜனவரி 2025 என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டே 3ல் ரெவன்யூ சூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. விஏஓ சூஸ் பண்ணியிருக்காங்க, ரூரல் டெவலப்மெண்ட், ட்ரெஸரி, கமர்ஷியல் டேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இங்கே ஒரே அதாவது 2 லைன்லேயே நான் சில டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சில கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட், காலேஜ் எஜுகேஷன், டவுன் பஞ்சாயத், பில் கலெக்டர், சோசியல் வெல்ஃபேர், கோர்ட்டு. ஸோ இதெல்லாம் சில கேண்டிடேட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதையும் இங்கே சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம்லாம் வந்து இன்னும் நிறையா டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே ஆட் ஆகும். இப்போ டே 4லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஸ்கூல் எஜுகேஷன், இந்த காலேஜ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்து, இன்னும் நிறைய பின்னாடி சோசியல் வெல்ஃபேர்லேருந்து அடுத்து இந்த அறநிலையத்துறை. ஸோ எல்லாமே வந்து டே 4 டே 5லலாம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில பேர் வந்து கோர்ட்டு வந்து அவங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும்போது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். அது என்ன ஏது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஆப்சன்டீஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஆப்சன்டீஸ் எவ்வளோ ஆவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டே ஆக ஆப்சன்டீஸ் அதிகமாகும். ஓகேங்களா. டே 1ல் 3 பேர் ஆப்சண்ட் ஆகியிருந்தாங்க, டே 2ல் 6 பேர். கண்டிப்பாக டே 3ல் கண்டிப்பாக அபவ் 10 கண்டிப்பாக ஆப்சண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. இந்த ஆப்சன்டீஸ் அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நாட் வில்லிங்கும் ஆப்சன்டீஸ் கணக்கில் தான் வரும். புரியுதுங்களா. நாட் வில்லிங்கும் ஆப்சன்டீஸ் கணக்கு. ஏன்னா அவங்க நாட் வில்லிங் கொடுத்துட்டா அவங்க ஒரு போஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு போஸ்ட் வந்து பின்னாடி இருக்க ஜூனியர்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வருது. ஓகேங்களா. ஸோ நாட் வில்லிங் கொடுக்குறாங்கன்னா அதுவும் ஆப்சண்ட் கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. இப்போ மேலும் அடுத்த வீடியோவில் இன்றைய நாள் முடிவில் டே 3யோட முடிவில் ஜூனியர் ஸ்டாண்டில் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி மட்டும் எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு, ஓகேங்களா. டே 2ல் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆச்சு, டே 1ல் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆச்சு, டே 1, 2, 3 கம்பாரிசன் போட்டு ஆப்சன்டீஸ் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இன்று இரவு வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.